விலையேறப்பெற்ற பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஐசுவரியவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் என்று சொல்லி அவர் இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் செல்வத்தினுடைய துணை எதுவரை என்கிற தலைப்பிலே நீதிமொழிகளில் செல்வம் பற்றி பல கருத்துக்கள் ஆங்காங்கே ஒளிவீசி சிதறி கிடக்கின்றன. இவைகளை வரிசைப்படுத்தி நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இதனை குறித்த ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும். பிரசங்கியிலே 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இதே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். அதை இன்றைக்கி அநேகர் அறிந்திருக்கிறபடியினாலே பிரசங்கி 5:10 சொல்லப்பட்டது போல பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடையான், செல்வப்பிரியன் செல்வத்தினால் அவன் திருப்தி அடைவதில்லை, இது மாயை என்று அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேயே சொல்லுகிறார், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று அவர் இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நீதிமொழிகளில் அநேக இடங்களில் அவர் அநேக கருத்துக்களை சொல்லுகிறார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், செல்வம் பல நண்பர்களை தரும்னு சொல்கிறாரு. நீதிமொழிகள் 19:10 சொல்கிறார், செல்வன் மூடனுக்கு தகாது என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16:8 சொல்கிறாரு, அநியாய செல்வம் அநியாயமாக சம்பாதிக்கிற செல்வம் ஆபத்தானதுன்னு சொல்கிறாரு. நீதிமொழிகள் 28:27 சொல்கிறாரு, தரித்திரனுக்கு கொடுத்தா பெருகும், அதே அதிகாரத்தில் ஏழைகளுக்கு அதை விலக்கினா சாபம் வரும்னு சொல்கிறார். அதே நீதிமொழிகள் 27:24 செல்வம் நிலையானது அல்ல, சஞ்சலத்தில் நமக்கு பொருளை பயன்படுத்தி அந்த சஞ்சலத்தை நீக்க முடியாதுன்னு நீதிமொழிகள் 15:16 சொல்கிறார். அதாவது சமாதானத்தை பணத்தினால் தர முடியாது அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்குறோம். ஐஸ்வர்யத்தை நம்பினோன்னா நமக்கு வீழ்ச்சி தான். நீதிமொழிகள் 11:28 சொல்கிறாரு. நீதிமொழிகள் 11:4 இந்த ஐஸ்வர்யம் கோபாக்குன நாளில் நமக்கு உதவாது என்று சொல்லி அநேக கருத்துக்களை இவர் குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த செல்வத்தினுடைய துணை எதுவரை இவர் அநேக நண்பர்களை சம்பாதிக்க உதவுகிறதுன்னு சொல்கிறாரு. இதை தரித்திரருக்கு கொடுத்தா பெருகுன்னு சொல்கிறாரு. இது சமாதானத்தை தராதுன்னு சொல்கிறாரு, நிலையானது அல்லன்னு சொல்கிறாரு, நம்பினால் வீழ்ச்சின்னு சொல்கிறாரு, கோபாக்கின நாளில் உதவாதுன்னு சொல்கிறார். ஆனால் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் செல்வங்கள் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லுகிறார். பிரசங்கியில் பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும்னு சொல்கிறார். இதை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளுக்கு பணம் தேவையாக இருக்கிறது. நீ 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 பவுலிடத்தில் கேட்டால் அவர் சொல்கிறார், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காரியங்களுக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் ஆலோசனை வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் செல்வமானது கொஞ்ச காலம் உலக வாழ்க்கையில் நம்மிடம் செலவிடும்படியாக கொடுக்கப்படுகிறது. நாம் தேட வேண்டியது கர்த்தரையும் அவரது ஆசீர்வாதத்தையுமே. செல்வம் பரலோகம் சேர்க்காது. செல்வத்தின் மீது பற்றும் நம்பிக்கையும் வைக்கக்கூடாது. செல்வம் சேமித்து ஒரு குன்றை போல நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி வைப்பதற்கு அல்ல. மேலாளர் பொறுப்பில் இருக்கும் நாம் எஜமானுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனவே நமது செல்வங்களை செம்மையான வழியில் செலவிட்டு பரலோக எருசலேமில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. இதைதான் பவுல் தீமோத்தேயுக்கு அழகாக எழுதுகிறார். இயேசுவும் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் முதல் மலை பிரசங்கத்திலே தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை.
உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாதென்று, ஒருவனாலும் கூடாதென்று அநேக போதனைகளை சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ என்னத்தை உடுப்போம், என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, என்னத்தை குடிப்போனில் சொல்லி உங்கள் சரீரத்துக்காகலாம் கவலைப்படாதுங்க. ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. ஆகாயத்து பட்சிகளையெல்லாம் அவர் போஷிக்கிற ஒரு ஆண்டவர், காட்டு புஷ்பங்களையெல்லாம் உடுத்து வைக்கிற ஒரு ஆண்டவர் உங்களை உடுத்து வைப்பார் என்று சொல்லி இயேசுவும் கண்கள் ஒளியாக இருக்கிற ஒரு மனிதன், இருளாக இருக்கிற மனிதன் தான் பணம் 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 என்று சொல்லி பணப்பிரியனாய் பணத்தில் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கையும், செல்வப்பிரியன் செல்வத்தில் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கையும், குன்று போல சேர்த்து வைக்கணும்னு சொல்லி பணத்துக்காக ஓடுகிற சமுதாயத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவம் நம்மை எப்படி அழைக்கிறது, வேதம் நம்மை எப்படி அழைக்கிறது. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும், உண்மைதான். ஆனால் அந்த பணத்தில் நம்ம மேலாளர்களாக இருந்து கொண்டு நமக்கு மிகப்பெரிய எஜமான் ஒருவர் இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிற பணத்திற்கு நான் நிச்சயமாக கணக்கு கொடுக்க வேண்டும். அதை எப்படி செலவு பண்ணினேன், எதற்காக செலவு பண்ணினேன் என்கிற கணக்கை கொடுக்கணுமே. ஆகவே அந்த பணத்தின் மூலமாக, அனித்தியமான உலக பொருள்களின் மூலமாக இந்த உலகத்தில் வாழ்கிற வரையிலும் சிநேகிதர்களை சம்பாதிக்கத்தக்கதாக நான் அப்படி சம்பாதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை தரும் பொழுது அதனோட வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட பணத்தை நாம் கையாளும் பொழுது என் ஆண்டவர் என் கரங்களில் தந்த பணத்துக்கு நான் ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே என்கிற ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற ஆலோசனையிலும் பவுல் சொல்லுகிற ஆலோசனையிலும் நிலைத்திருந்து நாம் பரலோகத்தில் அநேக பொக்கிஷங்களை நித்திய ராஜ்யத்தில் செல்லும்போது பார்க்கத்தக்கதாக சேர்த்து வைக்க முடியும். நம்முடைய இருதயம் எங்கே இருக்குதோ, நம்ம பணம் எங்கே இருக்குதோ, பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்முடைய இருதயம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்முடைய கண் இருளாய் மாறிவிடும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இந்த சத்தியத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அபிஷேகத்தை காத்துக்கொள், 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்.